நான் தான் பார்சிவல். என்னன்னே தெரியல. இன்னைக்கு வந்துட்டு கேட்டோன்ல உள்ள அப்டேட்ஸ் மட்டும் ரொம்பவே ஜாஸ்தியா இருக்கு. அதனால இன்னைக்கு வந்துட்டு கேட்டோன்ல உள்ள அப்டேட்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு டேரக்டா ஹாலிவுட்டுக்கு போயிடலாம். ஸோ எப்பயும் போலவே நம்ம வந்துட்டு கேட்டோன்ல இருந்து ஆரம்பிக்கலாம். இது வந்துட்டு ஒரு குட்டி ரூமர் தான். என்ன அப்படின்னா இப்போ கரண்டா தளபதி வந்துட்டு தளபதி 69 கன்ஃபார்ம் ஆயிருந்துச்சு. அதுக்கப்புறமா அவர் எந்த படமும் நடிக்க போறது இல்லை அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு குட்டி பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருக்கு. ஓகே, ஆனால் இதுக்கு முன்னாடி வந்துட்டு சங்கர் சார் நம்ம தளபதி விஜய் கிட்ட வந்துட்டு தளபதி 70 அதுக்கான கான்செப்ட், அதாவது கதையை வந்துட்டு லைட்டாக நரேட் பண்ணியிருக்காரு. அவருக்கும் கதை பிடிச்சி போயிருக்கு. அது வந்துட்டு ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டைலில் தான் இருக்கும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. ஆனால் அந்த சம்பவம் நடந்து ரொம்ப நாளுக்கு அப்புறமா தான் வந்துட்டு நம்ம தளபதி பாலிடிக்ஸில் இன்வால்வ் ஆகிறதுக்கான விஷயங்கள் எல்லாம் இப்போ நடந்துட்டு இருக்கு. அது உங்களுக்கே தெரியும். ஆனால் இன்னமும் வந்துட்டு தளபதி 70 அதுக்கான கான்செப்ட் எல்லாம் போய்கிட்டு இருக்கு, அதுக்கான ஒர்க் எல்லாம் போயிட்டு இருக்குன்னு சொல்லியாங்க. ஆனால் அதுக்கான ஐடியா என்கிட்ட இப்போ வரைக்கும் இல்லை. இது வந்துட்டு ஸ்டில் ஜஸ்ட் ரூமர் தான். இது வந்துட்டு கன்ஃபர்மேஷன் கிடையாது. இதை பற்றி தான் நடந்துச்சு அப்படின்னா, ஏன்னா யாருமே இதை பற்றி பேச மாட்டேங்கிறாங்க. நான் ஜஸ்ட் அந்த ரூமரை வந்துட்டு உங்ககிட்ட எடுத்து சொல்கிறேன், அவ்வளோதான். அதுக்கப்புறமா இந்த மாதம் கடைசியில், அதாவது 20ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகிற படம் தான் வந்துட்டு வெயிட் டைம். இந்த படத்துக்கான ஆடியோ லான்ச் வந்துட்டு நடக்க போகுது அப்படிங்கிறத வந்துட்டு கடைசி 2-3 வீடியோவில் சொல்லிட்டு இருந்தேன். அதை வந்துட்டு நீங்கள் பார்க்கல அப்படின்னா அந்த சேனலை போய் செக் பண்ணி பாருங்க. ஸோ இது வந்துட்டு திரும்ப ஒரு அப்டேட்டை நான் உங்ககிட்ட சொல்கிற மாதிரி தான். அந்த படத்தோட ஆடியோ லான்ச் எங்கே நடக்க போகுது அப்படின்னா சென்னையில் நேரு ஸ்டேடியமில் நடக்குது. உங்கள் யாருக்காவது போய் பார்க்கணும் அப்படின்னு ஏதாவது ஐடியா இருந்துச்சு அப்படின்னா போய் செக் அவுட் பண்ணி பாருங்க. அந்த இடத்துல தூம் இந்த படத்தை வந்துட்டு எத்தனை பேர் பார்த்துருக்கீங்கன்னு எனக்கு ஐடியா இல்லை. இது வந்துட்டு தூம் 1, 2, 3 அதுக்கப்புறம் இப்போ கரெக்டாக 4 போயிட்டுருக்கு. இது வந்துட்டு ஒரு பெரிய ட்ரையாலஜியாகவே எடுத்துகிட்டு இருக்காங்க. இதை ஏன்டா வந்துட்டு நம்ம சேனலில் அதாவது கேட்டோனில் போஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்துட்டு அதுக்காக போஸ்ட் பண்ணல. நம்ம தலை சூர்யாக்காக தான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ தூம் 4 இந்த படம் வந்துட்டு கன்ஃபார்ம் ஆகி ரொம்ப நாள் ஆக போகுது. இப்போ இந்த படத்தில் ஒரு ஆன்டகனிஸ்ட் ரோல் பண்ணுறதுக்கு வந்துட்டு ஒரு கேரக்டர் அவங்க அப்ரோச் பண்ணியிருக்காங்க. வேற யாரும் இல்லை, நம்ம சூர்யா சார் தான் வந்தார். அப்படின்னா கண்டிப்பாக நல்லா தான் இருக்கும். ஆனால் இங்கே விஷயமே வேறு என்ன அப்படின்னா வந்துட்டு, நான் இந்த போஸ்ட்டை வந்துட்டு ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்தா அங்கே என்ன கிடைக்குன்னா, ஜஸ்ட் வெயிட்டிங் ஃபார் அப்ரூவல். என்ன தெரிஞ்சு இந்த அப்ரூவல் வந்துட்டு ரொம்ப நாளாக கிடப்பில் தான் கிடக்குன்னு தோணுது. பார்ப்போங்க, ஒரு வேளை அவர் க்ரீன்லைட் கொடுத்து தூம் 4ல் நம்மளால் வந்துட்டு சூர்யா சாரை பார்க்கறதுக்கு சான்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? என்னங்க சொல்கிறீங்க? அதாவது வந்துட்டு ரீசெண்டாக நமக்கு வந்துட்டு ஒரு குட்டி அப்டேட் கிடச்சிருக்கு. என்ன அப்படின்னா, ஆக்ஷன் கிங் அர்ஜுன் சார் இருக்கார்ல, அவர் வந்துட்டு ஒரு குட்டி அப்டேட் கொடுத்துருக்காரு. என்ன அப்படின்னா, விடாமுயற்சி படம் இருக்குல்ல, இந்த படம் வந்துட்டு 2024 அதாவது இந்த வருஷம் எண்டில் வந்துட்டு நீங்கள் இந்த படத்தை பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் இந்த அளவுக்கு எக்ஸைட் ஆகிறதுக்கு இதில் என்ன இருக்குது? அதாவது நம்ம தலை படம் வருது, ஓகே, அதுக்கு எக்ஸைட் ஆகிறேன், அது ஓகே தான். ஆனால் நான் வேற ஒரு லீக்ஸ் பார்த்தேன். அந்த லீக்கில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, குட் பேட் அக்லி. ஓகே, கரெக்டாக வந்துட்டு இப்போ அந்த படத்துக்கான ஷூட்டிங்கும் ஒரு சைடில் போயிட்டுருக்கு. இந்த 2 படமுமே வந்துட்டு அதாவது அடுத்தடுத்து மாதம் ரிலீஸ் ஆகிற போகிற மாதிரி ஒரு லீக்ஸ் கிடச்சிருக்கு. அது வந்துட்டு அஃபிஷியல் கிடையாது, ஜஸ்ட் ரூமர் தான். ஆனால் யோசிச்சு பாருங்கள், ரெண்டுமே கரெக்டான ஒரு டைமில் நடந்துட்டுருக்கு. ஒரு ஃபார்முக்கு வரணும்னு வந்துட்டு ஒரு இன்ஃபோ கொடுத்த மாதிரி தான் இருக்குது. என்னன்னா, அதாவது டிசம்பர் இந்த படம் ரிலீஸ் ஆகுது விடாமுயற்சி, ஜனவரி பிப்ரவரி இந்த டைம் லைன்லேயே வந்துட்டு குட் பேட் அக்லி அந்த படம் ரிலீஸ் ஆகிற மாதிரி ஒரு பேச்சு போயிட்டுருக்கு. ஆனால் சான்சஸ் ரொம்ப கம்மி தான். ரிலீஸ் ஆயிடுச்சு அப்படின்னா சத்தியமாக வேறு மாதிரி இருக்கும். அதாவது வெயிட் பண்ணி ஒரு சம்பவம் செஞ்ச மாதிரி இருக்கும். ரொம்ப நாள் வெயிட் பண்ணி ஒரு நல்ல ஒரு கண்ணன் கொடுத்த மாதிரியும் இருக்கும். நீங்கள் என்ன வேணுமோ பண்ணுங்கக்கா, நீங்கள் என்ன வேணுமோ பண்ணிக்கோங்க, எத்தனை நாள் வேணுமோ எடுத்துக்கோங்க, ஆனால் கொடுக்குற கண்டென்ட்டை கொஞ்சம் குவாலிட்டியாக கொடுத்தா போதும். நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்கள். மூக்குத்தி அம்மன் இந்த படத்தை வந்துட்டு பார்த்து என்ஜாய் பண்ண வந்துட்டு நிறைய பேர் இருப்பீங்க. இந்த படமும் சூரிய ரிப்போர்ட் படமும் வந்துட்டு ஒரே நேரத்தில் தான் ரிலீஸ் ஆயிடுச்சு. 2 படமே வந்துட்டு லாக்டவுனில் தான் ரிலீஸ் ஆயிடுச்சு. அதனால எல்லாரும் வீட்டில் இருந்து நேரம் ஓடிடியில் பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணிருப்பீங்க. ஸோ மூக்குத்தி அம்மன் 1 அந்த படத்தோட டேரக்டர் யார் அப்படின்னா வந்துட்டு ஆர்ஜே பாலாஜி. அவரே டைரக்ட் பண்ணி அவரே அந்த படத்தில் நடிச்சிருந்திருப்பாரு. அதுக்கப்புறமா வந்துட்டு இப்போ அந்த படம் பார்ட் 2 வந்துட்டு கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அந்த படத்தில் வந்துட்டு ஹீரோ யார் அப்படின்னா சுந்தர் சி தான். ஆனால் இங்கேயும் அதே சம்பவம் வந்து ரிப்பீட் ஆக போகுது. என்னன்னா, சுந்தர் சி சார் அவரே வந்துட்டு இந்த படத்தை டைரக்ட் பண்ணி அவரே நடிக்க போறாரு. ஆனால் வேற யாரும் கேஸ்ட் எதுவும் மாறல. நயன்தாரா மேம் தான் அம்மன் கேரக்டர் நடிக்க போறாங்க. நல்லா இருக்குங்க, நல்லா இருக்கும். ஆனால் இது வந்துட்டு எப்பயும் போல ஒரு பக்கா பிளாக் பஸ்டர் சீக்வலாக தான் இருக்க போகுது அப்படிங்கிறது வந்துட்டு அவங்க அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நான் வெயிட் பண்ணுறேன். நீங்கள் இதுக்கு வந்துட்டு வெயிட் பண்ணுறீங்க இல்லையா அப்படிங்கிறது வந்துட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணிருங்க. ஹாரிஸ் ஜெயராஜ் கொஞ்சம் பார்த்து பண்ணுப்பா. ஸோ இப்போ கரண்டாக வந்துட்டு பிரதர் படம், அதாவது நம்ம ஜெயம் ரவி சார் அண்ட் ஆல்சோ வந்துட்டு நம்ம பிரியங்கா மோகன் அவங்களும் வந்து சேர்ந்து நடித்த பிரதர் அந்த படத்தோட டப்பிங், அதாவது ஃபைனல் டப்பிங் ஒர்க் வரைக்கும் எல்லாத்தையும் வந்துட்டு கரெக்டாக முடிச்சிட்டாங்க. இதுக்கான அப்டேட்டை வந்துட்டு இதுக்கு முன்னாடி விட்டுருந்தாங்க. டப்பிங் ஸ்டார்ட் பண்ணது இப்போ தான் வந்துட்டு, அதாவது ரொம்ப லென்த் எடுத்து தான் இந்த வேலையை அவங்க முடிச்சிருக்காங்க. ஸோ இப்போ கரண்டாக வந்துட்டு டப்பிங் ஒர்க்ஸ் மொத்தத்தையும் முடிச்சிருக்காங்க. அதுக்காக கொஞ்சம் செட் பிக்ஸும் வந்துட்டு லீக் ஆயிருக்கு. நல்லா இருக்குங்க, எல்லாமே நல்லா இருக்கு. ஸோ இப்போ கரண்டாக வந்துட்டு அவங்க போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கில் வந்துட்டு ரொம்ப சின்சியராக ஒர்க் பண்ணிருக்காங்க. ஏதோ ஒன்றுப்பா நீங்கள் பண்ணுங்க, ஆனால் வந்துட்டு தயவு செஞ்சு கொஞ்சம் குவாலிட்டியான கண்டென்ட்டாக கொடுங்க. பிரதர் படத்துக்கு எத்தனை பேர் வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத ஒரு லைக்கை தட்டி ஒரு கமெண்ட் பண்ணுங்க. நான் வந்துட்டு லாஸ்ட் வீடியோவில் வந்துட்டு ஒன்று சொல்லியிருந்தேன். என்னன்னா, தனுஷ் வந்துட்டு தேனி மாவட்டத்தில் அங்கே வந்துட்டு ஒரு படத்துக்கான ஷூட்டை சீக்கிரட்டாக போயிட்டுருக்கு அப்படின்னு நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். இப்போ வந்துட்டு அது அஃபிஷியலாக ஆயிடுச்சு. இது வந்துட்டு தனுஷோட 52வது படம் அண்ட் ஆல்சோ அவரே டைரக்ட் பண்ணி நடிக்கிறதுல இது வந்துட்டு 4வது படம். இப்போ இதில் அப்டேட் என்ன அப்படின்னா வந்துட்டு இதை ப்ரொடியூஸ் பண்ணுறது யார் அப்படின்னு வந்துட்டு கொஞ்சம் பேருக்கு டவுட் வந்திருக்கலாம். கொஞ்சம் பேருக்கு
இருக்குது. இப்போ அது யார் அப்படின்னா டான் பிக்சர்ஸ் தான் இதை வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. டான் பிக்சர்ஸ் வந்துட்டு இதுக்கு முன்னாடி ஏதாவது படம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு செக் பண்ணி பார்த்ததுல வந்துட்டு இதுதான் வந்துட்டு அவங்களோட ஃபர்ஸ்ட் படம். கிட்டத்தட்ட வந்துட்டு இப்போ அவங்க ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஏதோ சரிப்பா குவாலிட்டியான கண்டென்ட் கொடுத்தா சரியாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்துட்டு இதுக்கு எவ்வளோ வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத வந்துட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அதித்தி அண்ட் சித்தார்த் இவங்க 2 பேருக்குமே வந்துட்டு இப்போ ரீசெண்டாக மேரேஜ் ஆயிடுச்சு. இது வந்துட்டு அவுட் ஆஃப் சினிமாவாக இருந்தாலும் நம்ம மென்ஷன் பண்ணணும்ல. இந்த இன்ஃபோ வந்துட்டு எனக்கு கிடச்சி 1-2 நாள் ஆயிடுச்சு. நான் தான் இது வந்துட்டு கொஞ்சம் லேட்டாக போஸ்ட் பண்ணுறேன். ஓகே, அதுக்கப்புறமா வந்துட்டு ரீசெண்டாக சைமா அவார்ட்ஸ் ஆக்டர்ஸுக்கெல்லாம் வந்துட்டு இப்போ கொடுத்துருக்காங்க. அது யார் யார் என்னென்ன அவார்டு வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத வந்துட்டு இதில் பார்த்துடலாம். எஸ்ஜே சூர்யா சார் இவர் வந்துட்டு பெஸ்ட் பெர்ஃபார்மர் ஆஃப் தி இயர் ஃபார் மார்க் ஆண்டனி அண்ட் ஜிகர்தண்டா டபுள்எக்ஸ். பரவாயில்லைங்க, நல்லா தான் இருந்துச்சு, மாசா இருந்துச்சு. ஓகே, அதுக்கப்புறமா வந்துட்டு கவின் த மோஸ்ட் ப்ராமிசிங் ஆக்டர் அவார்ட் ஃபார் டாடா. நல்லா இருந்துச்சுங்க. நான் வந்துட்டு பார்த்தேன். ஆனால் இதுக்கு முன்னாடி ஏதாவது அவார்டு கிடச்சிருக்காங்கிறது வந்துட்டு டவுட்டாக இருக்குது. ஓகே, ஆனால் என்ன தெரிஞ்சு இதுக்கு முன்னாடி வந்துட்டு விகடனில் வந்துட்டு பெஸ்ட் ஆக்டர் அவார்டு வாங்கினார் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா வந்துட்டு இப்போ கரண்டாக சைமா அவார்ட்ஸில் வந்துட்டு பெஸ்ட் ப்ராமிசிங் ஆக்டர் அவார்டு வாங்கியிருக்காரு. சூப்பருங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு யார், அர்ஜுன் சார் வந்துட்டு பெஸ்ட் ஆக்டர் இன் நெகட்டிவ் ரோல் ஃபார் லியோ. ஏங்க இதெல்லாம் பங்கமாக இருந்துச்சுங்க. இதெல்லாம் வந்துட்டு இவரெல்லாம் அவார்டு வாங்கலன்னு தான் வந்துட்டு சந்தேகமே. அதுக்கப்புறமா வந்துட்டு 2 பேருக்கான அவார்டு லிஸ்ட்டை வந்து சொல்லியிருக்காங்க. பெஸ்ட் ஆக்டர் சியான் விக்ரம் ஃபார் PS2 பொன்னியின் செல்வன் 2க்காக. அதுக்கப்புறமா வந்துட்டு ஆக்ட்ரஸ் பார்த்தோம் நான் வந்துட்டு ஐஸ்வர்யா ராய் அவங்களுக்கும் வந்துட்டு PS2 தான். யோ நெல்சா தரமான சம்பவம் பண்ணிட்டீங்க. ஸோ இப்போ என்ன அப்படின்னா அதுக்கு அடுத்த அவார்டு யார் ரிசீவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா பெஸ்ட் மூவி அண்ட் பெஸ்ட் டைரக்டர் அவார்டு வந்துட்டு நம்ம நெல்சன் சாருக்கு போயிருக்கு. எந்த படத்துக்கு அப்படின்னா ஜெயிலர். இதே சம்பவத்தை அப்படியே ஜெயிலர் 2லையும் பண்ணியிருப்பா. சிவகார்த்திகேயன் சாரும் வந்துட்டு சைமா அவார்ட்ஸில் ஒரு அவார்டு வாங்கியிருக்காரு. பெஸ்ட் ஆக்டர் அவார்டு தான். எந்த படத்துக்கு அப்படின்னா மாவீரன் படத்துக்கு. ஸோ இப்போ அவர் வந்துட்டு தரமான லைனப்பே பெருசாக வச்சிருக்காரு. இனிமேல் அடுத்தடுத்த படம் எல்லாம் ஏகப்பட்ட சூப்பரான தரமான படங்களாக இருக்குது. அமரன் படம் தான் இனி அடுத்த வரும் தோணுது, பார்ப்போம். இப்போதைக்கு வந்துட்டு நம்மக்கிட்ட கேட்டோன்ல அப்டேட்ஸ் இவ்வளோ தான். இதுக்கு மேலே அப்டேட் வந்துச்சுன்னா நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். அதுக்கப்புறமா நம்ம அப்படியே வந்துட்டு ஹாலிவுட்டில் ஏதாவது அப்டேட் இருக்கா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம கடையில் இன்னைக்கு ஹாலிவுட் அப்டேட்ஸ் நிறையவே இருக்குது. கேம்பிட், டெட்பூல் அண்ட் வூல்வரின் இந்த படம் பார்த்தவங்களுக்கு வந்துட்டு இந்த கேரக்டர் யார் அப்படின்னு தெரியும். அண்ட் ஆல்சோ வந்துட்டு இந்த பீஸ்ட் வந்துட்டு யார் அப்படின்னா இந்த எக்ஸ்மென் படத்தில் அந்த ஒரு பெரிய ஃப்ரான்ச்சைஸை கொண்டு போயிருப்பாங்க. அதில் உள்ள கேரக்டர் தான் இந்த பீஸ்ட். இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அப்கமிங் எக்ஸ்மென் படங்களோட ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது தெரியுமா, அதில் வந்துட்டு நம்ம கேம்பிட் அண்ட் பீஸ்ட் இவங்க 2 பேருமே வந்துட்டு அப்பியறதுக்கான சான்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது. இது வந்துட்டு இப்போ தான் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்குது, டெவலப்மெண்ட்டில் இருக்குது போகே. ஆனால் அவங்க வந்துட்டு இதை அதோடு நிறுத்த போகிறதில்ல. சீக்ரெட் ஹவுஸ் வரைக்கும் அந்த ட்ரையாலஜி வந்துட்டு ரன் ஆகிட்டு தான் இருக்கும். நீங்கள் வந்துட்டு இவங்க 2 பேருமே சேர்ந்து வரதை வந்துட்டு சீக்ரெட் ஹவுஸ் படத்துலேயே பார்க்கலாம். நீங்கள் வந்துட்டு இவங்க 2 பேரும் கம்பைண்டாக உங்களுக்கு இவங்க 2 பேரோட காம்போ எவ்வளோ எதிர்பார்க்கீங்க அப்படின்னு வந்துட்டு கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். மார்வல் வந்துட்டு இந்த சீக்ரெட்டாக சம்பவம் பண்ணுறதுல வந்துட்டு ரொம்பவே கிளாடியாக இருப்பாங்க. இப்போ கரண்டாக வந்துட்டு அவங்க ஏதோ ஒரு ப்ராஜெக்டை ரொம்ப சீக்ரெட்டாக பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அதுக்கு வந்துட்டு இப்போ ஒரு டேரக்டர்கிட்ட வந்துட்டு அவங்க அப்ரோச் பண்ணியிருக்காங்க. ஸ்டீஃபன் இவர் யார் அப்படின்னு உங்களுக்கு தெரியல அப்படின்னா இவர் எடுத்த மூவிஸ் எல்லாம் என்னென்ன அப்படிங்கிறது வந்துட்டு லைட்டாக நான் வந்துட்டு ஒரு லிஸ்ட்டு போட்டு காட்டுறேன். கிட்டத்தட்ட அவர் வந்துட்டு 33 படம் எடுத்திருக்காரு. இதில் வந்துட்டு மெயினான உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு படம் அப்படின்னா வந்துட்டு ஜுராசிக் பார்க்கில் வந்துட்டு ஒரு சில படங்கள் அவர் எடுத்திருப்பாரு. அண்ட் ஆல்சோ வந்துட்டு என்ன படம் இண்டியானா ஜோன்ஸ் அதில் வந்துட்டு ஒரு 4 பாட்டு கிட்ட இவர் தான் எடுத்திருப்பாரு. அண்ட் ரீசெண்டாக வந்துட்டு இவர் எடுத்த படம் என்ன அப்படின்னா வந்துட்டு த ஃபேபிள்ஸ்மேன் இதுவும் அவங்க தான் எடுத்திருப்பாரு. இது ரிலீஸ் ஆனது வந்துட்டு எப்போனா 2022. அண்ட் உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு சம்பவத்தை சொல்லணும். ரெடி பிளேயர் 1 இந்த படத்தை எடுத்ததும் அவர் தான். நீங்கள் வந்துட்டு ரெடி பிளேயர் 1 படம் இன்னும் பார்க்கல அப்படின்னா தயவு செஞ்சு போய் செக் அவுட் பண்ணி பாருங்க. நான் அதுக்காக தனியாக ஒரு வீடியோ போடணுன்னு வந்துட்டு ரொம்ப நாள் வெயிட் பண்ணிருக்கேன். கண்டிப்பாக நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுறேன். மார்வல் மூவிஸ் எல்லாத்தோட கரண்ட் ஃபேஸ் வந்துட்டு மல்டிவர்ஸ் சாகா இதை நோக்கி தான் போயிட்டுருக்கு. இது வந்துட்டு எப்படா ஒரு எண்டுக்கு வரும் அந்த மாதிரி வந்துட்டு ஒரு ஆள் கேட்டதுக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அவெஞ்சர்ஸ் சீக்ரெட் வார்ஸ் அதுதான் வந்துட்டு இது இந்த மொத்த மல்டிவர்ஸ் சாகாக்குமே ஒரு எண்டு வைக்கிற மாதிரி இருக்கும். எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்டாக வந்துட்டு டாக்டர் டூம்ஸ்டே இந்த படத்தில் வந்துட்டு டாக்டர் டூம் ஒரு பேட்டில் வேர்ல்டை கிரியேட் பண்ணதுக்கப்புறமா வர சண்டை எல்லாம் வச்சு தான் அது வந்துட்டு ஒரு சீக்ரெட் வார்ஸாக இருக்கும் அப்படின்னு நான் கெஸ் பண்ணுறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு வந்துட்டு கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஒரு குட்டி ரூமர் வந்துட்டு நமக்கு கிடச்சிருக்கு. அப்படி என்ன அப்படின்னு வந்துட்டு ஸ்பைடர்மேன் 4 அதில் வந்துட்டு டேர்டெவில் அண்ட் ஸ்பைடர்மேனும் வந்துட்டு டீம் அப் ஆகிற மாதிரி ஒரு சம்பவம் பண்ணலாம் அப்படின்னு மார்வல் அண்ட் சோனி வந்துட்டு ஒரு பேச்சுவார்த்தை போயிருக்கு அப்படின்னு ஒரு ரூமர் கிளம்பியிருக்கு. இவங்க 2 பேரும் எதுக்கு டீம் அப் ஆகணும் அப்படின்னா வந்துட்டு நல்ல போட்டுதல் இருக்குது. அதாவது வெனம் தி லாஸ்ட் டான்ஸ் அந்த படத்தில் வந்துட்டு நல்லா காட்டியிருப்பாங்க. அவரை போட்டு தள்ளுறதான சம்பவம் எல்லாமே வந்துட்டு ஸ்பைடர்மேன் 4 தான் நடக்கும் அப்படின்னு ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. இவங்க 2 பேரும் டீம் அப் ஆனால் நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா அப்படிங்கிறத வந்துட்டு கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்க. இதுக்கு அடுத்த அப்டேட் நமக்கு வந்து டிசிலேருந்து கிடச்சிருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம பேட்மேன் 2 இந்த படத்துக்கான அதாவது வந்துட்டு கரெக்டான டைம் எந்த டைமில் நடக்குது அப்படின்னா ஒரு விண்டர் டைமில் நடக்குது அப்படிங்கிறத வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை பேட்மேன் 3 அதுக்கான அப்டேட்டும் கொடுத்துருக்காங்க. இவங்களை வந்துட்டு ஸ்டார்டிங்கில் 2
முடிக்கலாம் அந்த மாதிரி தான் பிளான் எடுத்திருக்காங்க போல. இப்போ வந்துட்டு 3யும் வரும் அப்படிங்கிறது வந்துட்டு அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லை, இந்த வாரம் வந்துட்டு பென்குயின் சீரிஸும் வந்துட்டு இறங்க போகுது. அதில் வந்துட்டு எபிசோட் 4 and 5 வந்துட்டு நம்ம பேட்மேனை காட்டுறதா ஏதோ சொல்லியிருக்காங்க. பாப்போம். ஸோ ஒரு வழியாக வந்துட்டு கடை சாத்துறதுக்கான நேரம் வந்தாச்சு. இனிமேல் ஏதாவது ஃப்ரெஷ்ஷாக அப்டேட்ஸ் கிடச்சிச்சு அப்படின்னா நம்ம கடையில் போஸ்ட் பண்ணுறேன். அவ்வளவுதான். போயிட்டு வரேன். பாய்.